இந்த சுடர் இருந்துட்டு பகல் கனவெல்லாம் நெறைய கண்டுகிட்டு இருந்தா, ஆனா கடைசில இப்படி வெண்பா பண்ணுவாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சுடர் இருந்துகிட்டு வெண்பாவ வச்சு எவ்ளோ பணம் கறக்க முடியுமோ, அவ்ளோ பணத்தையும் கறந்துகிட்டு, இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆயி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இவ பக்காவா பிளான போட்டு வச்சிருந்தா. ஆனா கடைசில நம்ம வெண்பா இப்படி இந்த சுடரோட கஸ்டடில இருந்து தப்பிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சுடருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வெண்பாவ தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ தெரு தெருவா அலைய போறாங்க. தெரு தெருவா திரிய போறாங்க. ஆனா கடைசியில இப்படி மல்லிகிட்ட போயி வசமா அதாவது நம்ம வெண்பா சிக்குவாங்க. அடுத்ததா இந்த சுடர் இருந்துட்டு போலீஸ் கிட்ட வசமா சிக்குவாங்க அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இந்த சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஏன்னா அவ என்னென்னமோ பிளான் பண்ணா, ஐய்யய்யோ! நம்ம இந்த ரகுவ கூட பகைச்சுக்கிட்டோமே! இனிமே அவ்ளோதான் எல்லாமே முடிஞ்சுது. இனிமே ரகு கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே! அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ தன்னந்தனிமையில கதறி அழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ரகு கிட்ட ரகு கூட ஒரு பான்ட்ல இருந்திருந்தா, அதாவது இந்த மாரி அ இதுக்கு முன்னாடி இருந்த மாரி இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்போ ரகுவ ஏமாத்திட்டு மொத்தத்தையும் நம்மளே அமுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சு, அவ பண்ணது உண்மையிலேயே ரகுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்துச்சு. இனிமே இந்த சுடர் வந்தாலுமே கூட, இந்த சுடர சேர்த்துக்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இந்த ரகு இல்ல. சுடரோட உண்டு இல்லன்னு பண்ணணும். சுடரோட கதைய முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த ரகுவோட பிளானாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்ப எப்படி இந்த சுடர் போலீஸ் கிட்ட சிக்கிறா? உண்மையிலேயே வெண்பா எப்படி போய் நம்ம மல்லி கிட்ட சிக்கிறாங்க? அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயமாவே இருக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம மல்லியால ஒரு இடத்துல உட்கார முடியல. வெண்பா இல்லாம சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன் உட்கார முடியல, நடக்க முடியல. இப்படி பல விஷயங்கள் நம்ம மல்லிக்கு இருந்துட்டு இருக்கு. வெண்பா கண்ணு முன்னாடி நின்னு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாதான் நம்ம மல்லியால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே மல்லிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த சுடர் ஃபோன் பண்ணுவா. அடுத்ததா விஜய் அந்த பணத்த கொண்டு போய் குடுத்துட்டு, வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, மல்லிக்கு ஒரு துளி கூட அதாவது அந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னதான் நம்ம விஜய் பணத்த கொண்டு போய் குடுத்தாலும் சரி, ஆனா இந்த சுடர் உண்மையிலேயே வெண்பாவ விடுவாளா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லி, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோட தான் நம்ம மல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லி அவங்க பாட்டுக்கு அவங்க நடைப்பயணத்த மேற்கொள்றாங்க. அதாவது வெண்பாவ எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு சேர்த்துரு கடவுளே! அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம வெண்பா இந்த சுடரோட கஸ்டடியில தப்பிச்சுட்டாங்க. இந்த சுடரும் தெரு தெருவா அலைஞ்சு, திரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கா. அடுத்ததா வெண்பாவ எப்படியாச்சும் கடத்திறணும். அதாவது மறுபடியும் அவள நம்ம கடத்தி கொண்டு வந்துடணும். இவ மட்டும் யார் கண்லயாச்சும் பட்டா அப்படின்னா, அவ்வளோதான் நம்ம பிளான் பண்ணி வச்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ இந்த சுடர் அவ்ளோ பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுடர் நம்ம வெண்பாவ பாத்துர்றாங்க. அதாவது வெண்பா அந்த ஒரு கோவில் கிட்ட நின்னுட்டு இருக்கிறதையும், அந்த ஒரு விஷயத்த இந்த சுடர் பார்த்துட்டு, "ஏய் வெண்பா நீ இங்க தான் இருக்கியா? இன்னும் உன் மல்லி அம்மா கிட்ட போய் சேரல நீயி. அதே மாதிரி உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. இந்த முறை உன்ன கடத்திட்டு போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்ன அந்த பணத்த வாங்கிட்டு விட்டுறலாம்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ பண்ற சேட்டையால உன்ன இங்கேயே கொல்லணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ வெண்பாவ பிடிக்கிறதுக்காக போம்போது, கடைசியில மல்லி இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி அதே கோவில்ல உள்ள போயிட்டு இந்த மாரி வெண்பாவ எப்படியாச்சும் என் கண்ணுல காட்டிடு. உனக்கு 100 108 தேங்காய் உடைக்கிறேன். அதே மாரி நான் இந்த மாரி பரிகாரம்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என் குழந்தைய என்கிட்ட கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிற மாரி சொல்லி அதுக்காக தான் வெண்பாவையும் அங்க கூட்டிட்டு வந்திருக்கு போல. அதுவும் இல்லாம வெண்பா இந்த கோவில்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். அதாவது சுடர வெண்பாவும் பாத்துர்றாங்க. அதனால வேற வழி கிடையாது. நம்ம முதல்ல இந்த கோவிலுக்குள்ள போய் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, வெண்பாவும் அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த சுடரும் பாத்துட்டு, கடைசியில மல்லியும் பாத்துட்டு, இந்த சுடர்கிட்ட இருந்து எப்படியோ ஒரு வழியா மல்லி வெண்பாவ கைப்பற்றிடுறாங்க. அதாவது வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. வெண்பா சேஃபா தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு கடைசியில இப்போ
இப்போ எப்படியோ ஒரு வழியா வெண்பாவ தங்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. வெண்பாவும் குடுகுடுன்னு ஓடி வந்து "மல்லி அம்மா என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மல்லிய கட்டி பிடிச்சுட்டு நின்னுக்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்தபடியா தான் மிகப்பெரிய சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இந்த சுடர ஏற்கனவே போலீஸ் பிடிக்கிறதுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து அதாவது கரெக்ட்டான நேரத்துல, அந்த இடத்துல நல்ல தம்பி போலீஸ் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அவரு எதுக்காக வராங்க? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, இப்போ இந்த சுடர கையும் களவுமா வந்து புடிச்சு, கையில விலங்கையும் மாட்ட ஆரம்பிச்சுறாங்க. இனிமே சுடரால தப்பிக்கவே முடியாது. சுடருக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது சுடர். நீ வந்து யாரு? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இத்தன நாளா உன்னோட ஹிஸ்டரிய எடுத்து பார்த்தா, நீ எங்கிருந்து வந்த? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்னென்ன பண்ணியிருக்க? என்னென்ன போர்ஜரி வேலை பண்ணியிருக்க? இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம நல்ல தம்பி போலீஸ் வந்துட்டு ஒரு வெறியோட நின்னுட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான். எப்படியோ ஒரு வழியா வெண்பாவ காப்பாத்திட்டாங்க. சேவ் பண்ணிட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சுடருக்கு அடுத்ததா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சுட்டு அடுத்ததா ஜெயிலுக்கு போக போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.